இந்த டாபிக்கை பேசணும். நம்ம இந்த டிவோர்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய பாதிக்கப்படுற ஆண்களை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த லைனை சொன்னது வந்து ஆர்ஜே விக்னேஷ்காந்த். இவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அதோட ரைட்டிங் ப்ராசஸ் பண்ணது சிவான்னு ஒருத்தர். ஸோ அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அது பெருசா பேசப்படும். ஸோ அது வரப்போகுது. சூப்பர். ஸோ அவர் ஒரு நல்ல ரைட்டர். ஸோ அவர் தான் இந்த கதையை எழுதி முடிச்சது. அதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன் பிளே சேஞ்சஸ் பண்ணி டைலாக்ஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணி கலை வந்து ஒரு ரிஃபைன்டு பவுண்ட் ஒன்று பண்ணாப்புல. ஸோ இப்படி தான் அனுபவமோட ப்ராசஸ் இருந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்படி பார்க்கும்போது எங்க இந்த தம்பி உட்காந்துருப்பாப்புல கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு பவுண்ட் படிக்க சொன்னாங்க. நான் எப்பயுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் கதை கேட்பேன், அதுக்கப்புறம் தான் பவுண்ட் படிப்பேன். எனக்கு டைரக்டா அந்த பவுண்டு கூட வேர்ல்டுக்குள்ளார போறது செட் ஆகாது. பட் பழனிசாமி என்ன சொன்னாப்லன்னா, இல்ல நீ கதை கேட்காத, இதை படி அப்படின்னு சொல்லி பவுண்டு கொடுத்தாப்புல. அப்போ நான் ஸ்ட்ரைட்டா படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கதையே கேட்காம எந்த விதமான ஐடியாவும் இல்லாம படிச்ச பவுண்டு வந்து ஆண் பாவம் பொல்லாதது. படிச்சு முடிச்சோடனே சொல்லிட்டேன், இதை பண்றோம், இதான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நேரா கிளம்பி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி வந்துருச்சு. வந்துட்டு உள்ள வந்து அதாவது பண்றோம் பண்ணலன்றதெல்லாம் பேசல. இப்ப அடுத்து என்ன, இது என்ன ப்ராசஸ், ப்ரொடக்ஷன்ல என்ன சொல்றாங்க, எப்போ போறோம், அந்த மோடுக்கு போயிட்டோம். செம்ம ஹாப்பியா இருந்துச்சு அது. ஏன்னா படிச்ச உடனே எனக்கும் இதை எழுத சொல்லும் போதே நான் சிவாட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரின்னு. ஒரு கட்டத்துல பாதி எழுதிட்டு இருக்கும் போதே இது ரியோக்கு தான்றதை ஃபிக்ஸ் பண்ணி தான் எழுத ஆரம்பிச்சோம். நம்ம ஜென்ரலாவே பிளாக் ஷீப்ல யார் எது யோசிச்சாலும் முதல்ல ரியோ யோசிப்பாங்க.